கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியானையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டினபடினால் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் எல்லாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அடியானையும் ஜவாதுமலை ஊழியத்தில் ஒரு சில ஆண்டுகளாக கர்த்தர் நிற்க பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதோட நல்ல நாம மகிமைப்படட்டும். ஜவாது மலை என்பது ஸ்தோத்திரம், வேலூர் மாவட்டத்தில் அந்த ஜவாது மலை என்கிறதான ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் தான் நாங்கள் ஊழியங்களை செய்கிறோம். ஜவாது மலை என்கிறது 3 மாவட்டங்களை உள்ளடக்கியது. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்திலே திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டம். அந்த மலை கிராமங்களிலே வேலூர் மாவட்டத்திலே ஒரு குக்கிராமம் பலாம்பட்டி என்று சொல்லுகிறதான கிராமத்தில் தான் நம்முடைய ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த மலைப்பகுதியிலே கிட்டத்தட்ட 500 கிராமங்கள் இருக்கிறது. அந்த 500 கிராமங்களிலும் போதுமான எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு பகுதிகளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால கடந்த 2018 ஆண்டு ஜூலை மாதம் நாங்கள் இருவராக, பிரதர் ஜோயல் அப்புறம் நான் இருவராக அந்த பகுதியிலே ஊழியத்திற்காக செல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் அனுக்கிரகம் பாராட்டினார். அங்கே ஸ்தோத்திரம் ஜவாது மலையிலே நம்மியம்பட்டி என்று சொல்லுகிறதான ஒரு கிராமத்திலே அந்த மலைவாழ் ஜனங்கள் அவங்க நெல்களை விவசாயம் செய்து தங்களுடைய விவசாய காரியங்களை வைக்கிறதான ஒரு அறையிலே எங்களுக்கு தங்குவதற்கு அந்த நாட்களில் கொடுக்கப்பட்டது. அந்த பகுதியில் இருந்து தான் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தோம். பொதுவாக அந்த ஜவாது மலையினுடைய ஸ்தோத்திரம் மக்களுடைய நிலைமைகளை பார்த்தால் மிகவும் பரிதாபமான ஒன்று. நாம் பல நேரங்களில் நாம் நினைக்கிறது உண்டு, ஸ்தோத்திரம் மிஷனரி ஊழியம் என்று சொல்லுவது அது வட இந்தியா ஊழியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது, ஸ்தோத்திரம் நம்ம சிந்தனைக்கு எட்டாத பல காரியங்கள் அங்கே நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம வெளியில சொன்னா கூட இப்படியெல்லாம் நடக்கிறதாய், இதே தமிழ்நாட்டில் இப்படி உள்ள பகுதிகள் இருக்கிறதா என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் பல காரியங்கள் அங்கே நடக்கிறதை பார்க்க முடியும். பாருங்க, ஸ்தோத்திரம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில யூனிஃபார்ம் எடுத்து போட்டாங்கன்னா அடுத்தது சனிக்கிழமை காலையில அந்த யூனிஃபார்ம் அவங்க கலத்துவாங்க. ஒரு வாரத்தும் 2 வாரம் 1 மாசம் குளிக்காமலே அப்படியே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள், இன்னும் ஸ்கூலுக்கே போகாத ஜனங்கள், பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா கூட 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து தான் செல்லணும். அப்படிப்பட்டதான நிலைமை. இன்னொன்று, மின்சாரங்கள், கரண்ட் வசதிகள் எதுவுமே கிடைக்காது, நெட்வொர்க் வசதிகள் எதுவுமே கிடையாது. கீழே இருக்கிறதான மனுஷர்களுக்கும் மேலே இருக்கிறவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தான் அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஜனங்கள் நடுவில் தான் நாங்கள் போனோம். இன்னும் அது மாத்திரமல்ல, மிகவும் கொடூரமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஊர் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறது மிகவும் அது அங்க ஒரு கொடூரமான ஒன்றாக காணப்படுகிறது. கீழே இருக்கிறவர்கள் ஒரு சின்ன தவறு செய்தால் அது காவல்துறையினர் வந்து தண்டிப்பார்கள். ஆனால் அந்த ஜவாது மலை கிராமங்களிலே காவல்துறையினருக்கு வேலை இல்லை. அந்த பகுதியில் நான் கிட்டத்தட்ட 7 வருஷங்களா போயிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு காவல் அதிகாரிகளை நான் பார்த்ததில்லை. ஆனால் அங்கே ஊர் நாட்டாமை என்று சொல்லுகிறவர்கள் அதிகாரத்தில் தான் அந்த ஊர்கள் எல்லாம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவர்கள் அந்த பகுதிகளில் போனால் நல்ல வரவேற்பு இருக்கும், ஆனால் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நான் அந்த 2018 நான் அந்த இடத்துல ஊழியத்துக்கு போன பொழுது நாங்கள் 2 பேர் தான் போன. அடுத்த நாளே எல்லா கிராமங்களுக்கும், பல கிராமங்களுக்கு நாங்கள் 2 பேராக போய் இது நடந்து பல கிலோமீட்டர் நடந்து தான் ஊழியங்களை செய்தோம். டிராக்ஸுகளை கொடுப்போம். படிப்பறிவு கிடையாது, டிராக்ஸ் கொடுப்பதனால பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு வீடுகளிலும் குறைந்தது 1/2 மணி நேரம் இருப்போம். இருந்துதான் எல்லா வீடுகளிலும் போய் ஊழியங்களை செய்வோம். அவங்க இயேசுவை குறித்து அறிவிப்போம். ஆனால் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. நான் நினைச்சேன் அந்த ஜூலை மாதம் அந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளால குறைந்தது 50 ஆத்துமாக்களையாவது ஆதாயம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் முதல் ஞாயிற்று ஆராதனையில் நாங்கள் ஜெபித்தோம். அப்படிதான் வந்து அதிகமாக நாங்கள் பிரயாசப்பட்டு அந்த ஊழியங்களை செய்தோம். ஆனால் எல்லா வீடுகளுக்கும் போய் 1/2 மணி நேரம் பேசுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் வந்துடுறோம், இந்த இடத்துல தானே, கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நாட்களாக யாருமே வருகிறதில்லை. அப்படி நாங்கள் தனியாகவே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம்.
அதுலேயும் பல பிரச்சனைகள். அதை சொன்னால் இன்னைக்கு நமக்கு நேரம் பத்தாது. அவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் எங்களுக்கும் போகிறதுக்கு பல சிரமங்கள். எங்கள் வாகனங்கள் பிரச்சனை, இன்னொன்று ரோடு வசதி சுத்தமாக இருக்காது. பல நேரங்களில் பல முறை நாங்கள் எங்கள் டூ வீலர்லேருந்து கமந்து அடிச்செல்லாம் விழுந்த நாட்கள் உண்டு. ஏன்னா மலைப்பகுதி மிகவும் ஏற்றமான ஒரு பகுதியாக இருக்கும். அதுலேருந்து இறங்கும்போது நம்ம பிரேக் மிதித்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற கல்லில் பிரேக்கு பிடிச்சிரும். அப்படி அமர்ந்து விழுந்தது உண்டு. ஆனால் கர்த்தர் கிருபையினால இதுவரையிலும் எந்த பாதிப்புகளுக்கு கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்று சொல்றேன்னா, பொதுவாக ஜவாது மலையில நான் இந்த 7 ஆண்டுகளில் பார்க்கிற பொழுது அநேக ஊழியர்கள் ஊழியத்திற்காக வருகிறார்கள், வந்து ஊழியங்களை செய்கிறாங்க. ஆனா பலரும் திடீர்னு விபத்துல மரித்து போகிறாங்க அல்லது பலவீனப்பட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைகளில 1 ஆண்டுகள் கூட அந்த மலையில் அவர்களால் நின்று ஊழியங்களை செய்வதற்கு முடியவில்லை. அப்படிப்பட்டதான பலவிதமான போராட்டங்கள் நிறைந்ததான பகுதி. ஆனால் அதே பகுதியிலே நாம ஜெபிக்கும் பொழுது பல அற்புதங்களை நடைபெறுகிறதை எங்களால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் அதிகமாக கிரியை செய்கிறார், எங்களோடு இருந்து அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை பல சாட்சிகள் மூலமாக என்னால் சொல்ல முடியும். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நான் அந்த பகுதியில மிகவும் பிரபலமான ஜவாது மலையில பிரபலமான ஒரு மந்திரவாதியை சந்திக்க சென்றேன். அந்த மந்திரவாதியை தேடி கேரளா மற்றும் பல மாநிலங்களிலிருந்து அந்த மலைக்கு வர்றாங்க. ஆனா அந்த மந்திரவாதியை பார்க்க போகணும்னா கார்ல எல்லாம் போக முடியாது. ரொம்ப பணக்காரர்கள், விலையுயர்ந்த கார்கள் வைச்சிருக்கிறவங்க எல்லாம் அங்க வர்றாங்க. பல மைல்கள் நடந்து தான் போகணும். ஆனா பல அற்புதங்கள் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டபடினால நாங்களும் அந்த பகுதியில போனோம். போகும் பொழுது அந்த மந்திரவாதி உள்ள போன உடனே அந்த மந்திரவாதி இடத்துல அந்த பிசாசு சொல்லிட்டு இப்படி ஒருவன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. எங்களுக்கு தெரியாது. நாங்களும் போனோன்னு அவங்களை குறித்து விசாரிச்ச உடனே அவங்க அடுத்த பதில எங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க கிறிஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், நீங்க தயவு செய்து ப்ளீஸ் எங்க காம்பவுண்ட்ல நீங்க வரக்கூடாது, நீங்க வெளியே போயிடுங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஏன் அப்படி நீங்க சொல்றீங்க, கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்தேன். அப்போ சொன்னாங்க, அது எங்களுடைய நாங்கள் நம்பி இருக்கிற தெய்வத்துக்கு அது இடையூறா இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ சொன்ன ஒரே வார்த்தை சொன்னேன், சரி நான் உடனே போயிடுறேன், கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு போயிடுறேன், நீங்க பல அற்புதங்களை எல்லாம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டபடினால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் நீங்கள் அந்த அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடியதான உங்கள் தெய்வம் என்ன பார்த்து பயப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட தெய்வத்தை வச்சு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புதிய பாடம் கொடுத்து நீங்கள் இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். பாருங்க, அந்த நேரத்தில் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் பல நேரங்களில் சோர்ந்து போகிறது உண்டு. பல மைல்கள், இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 வில்லேஜஸ் இருக்கு, 200க்கும் மேலாக வில்லேஜஸ்கள் நாங்கள் நடந்தே போயிருக்கிறோம். எல்லா வீடுகளும் சந்தித்திருக்கிறோம். எல்லா வீடுகளிலும் நாங்கள் உடனே வர்றதில்லை. பல மணி நேரங்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவோம். வீட்டுக்கெல்லாம் வர்றதே கிடையாது. எந்த ஊர்ல அந்த நைட்டு இருக்கிறோமோ அந்த ஊர்ல ஸ்டே பண்ணிடுறோம். அப்படிதான் நாங்க ஊழியம் செய்கிறது. ஏன்னா அங்க கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் என்னனால ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு அதே கிராமத்துல தங்கிடுவோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில அப்படியே காட்டு மலைப்பகுதியில் அப்படிதான் போயிட்டே இருப்போம். இப்படி பல கிராமங்களில சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆனா பலரும் சொல்லுகிற ஒண்ணு, நாங்க இந்த ஊர் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால எங்களால நீங்க சொல்லுகிற கடவுளை எங்களால வணங்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறது உண்டு. ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில மலை கிராமங்களில் ஒரு பெரிய எழுப்புதலை தருகிறார். வாலிபர் நடுவிலே இன்னைக்கு அதிகமாக ஊழியங்களை செய்கிறோம். சிறுவர்கள் நடுவிலே நாங்கள் ஆரம்பத்துல தங்கியிருந்த வீட்டுல ஒரு 8 மாதம் அந்த நெல் மூட்டைகளை வைக்கிற அறையில தான் நாங்கள் ஸ்டே பண்ணி இருந்தோம். அந்த 8 மாதங்களும் அந்த கிராமத்தில் இருக்கிறதான எல்லா பிள்ளைங்களும் எங்கள்கிட்ட வந்துருவாங்க. சுமார் அனுதினமும் டெய்லி 5 மணிக்கு மேலே ஈவினிங் ஒரு 40 பிள்ளைங்க எங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காருவாங்க. பெற்றோர்கிட்ட டியூஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு எல்லா நாளுமே ஒவ்வொரு பாடல்கள், ஒவ்வொரு அறையை சொல்லிக் கொடுப்போம், ஒரு வசனம் சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது சில சூழ்நிலைகள் நிமித்தம் நாங்கள் அந்த மலையிலே தங்க முடியாத சூழ்நிலை உருவானது. என்னன்னு சொன்னால், திடீரென்னுச்சு என்னை பார்க்கறதுக்கு யாராவது என்னுடைய நண்பர்களோ ஊழியக்காரர்களோ வந்தாச்சுன்னா நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி வாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, ஃபோன் பண்ணி என்னால் கான்டாக்ட் பண்ண முடியாது. அவங்க வேலூரில் வந்து நின்றுட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்கள கூப்பிடுறதுக்கு நான் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வரணும்னா 1.5 கிலோமீட்டர், இது 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் கீழே வந்து
2 பேரை பைக்கில் கூட்டிகிட்டு போகணும், அடுத்தது 1.5 மணி நேரம் திரும்ப ட்ராவல் பண்ணி வந்து திரும்ப அடுத்தவங்களை கூட்டிட்டு போகணும். அது மட்டும் இல்லை, பைக்கு போகிற வழிகளில் சில இடங்களில் ப்ராப்ளம் ஆயிரும், பல பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. சில ஊழியர் கூட்டங்கள்லாம் போயிட்டு வரும்போது பல நேரங்களில் நான் பஸ் ஸ்டாண்டில் தான் தங்கியிருக்கிறேன். அந்தந்த இடங்களில் நான் சபையில் தங்குறதில் வந்துடுவேன், வேலூர் பஸ் ஸ்டாண்டில் தங்கிட்டு காலையில் எழுப்பி போவேன். இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. அதனால தான் பாஸ்டர் அவர்கள்ட்ட சொல்லிட்டு நாங்கள் மலை அடிவாரத்தில் கீழே ஒரு வீட்டை பார்த்தோம். அந்த கீழே வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால அனைத்து நம்ம டெய்லி அந்த ஊழியங்களை அந்த சிறுவர்களுக்கு செய்ய முடியலை. ஆனாலும் பலாம்பட்டு கிராமத்தில் இந்த நாள் வரையிலும் அந்த சிறுவர் ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சும்மா ஒரு 3 குடும்பங்கள் ஆமென் நிலையாக நம்முடைய ஆராதனைகளை பங்கு பெறுகிறார்கள். அங்கே நமக்கு இடங்கள் இல்லை. அந்த பலாம்பட்டு கிராமத்தை குறித்து சொல்லணும்னா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிற யார் பேருக்குமே அங்கே சொத்து இல்லை. அவங்க முன்னோர்கள் பெயருக்கு இருக்கிறது, அவர்களுக்கு அந்த முன்னோர்களுடைய டெத்து சர்டிஃபிகேட் கிடையாது, வாரிசு சர்டிஃபிகேட் கிடையாது. அதனால ப்ராப்பராக நம்ம அங்கேருந்து ஒரு இடத்தை வாங்குவது நமக்கு எளிதான காரியம் அல்ல. இன்னொன்று, மலைவாழ் மக்களுடைய சொத்தை இன்னொரு நபருடைய பெயருக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, அப்படி ஸ்தோத்திரம் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அதனால அந்த பலாம்பட்டு கிராமத்தில் நம்ம ஒரு விசுவாசியுடைய இடத்துல ஒரு சின்ன செட்டு தான் போட்டிருக்கிறோம். அது சீட் வச்சு மறைச்சு தான் போட்டு அதில் வச்சு தான் ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தற்போது நாங்கள் ஸ்தோத்திரம் என்னோடு கூட ஊழியத்தில் இருந்ததான சகோதரர் கடந்த ஜனவரி மாதம் திருமணமானது. அவர் குடும்பமாக அவர் ஈரோடு மாவட்டத்தில் வெப்படை என்று சொல்லுகிறதான பகுதியில் ஊழியத்திற்கு சென்றார். அதுக்கு பின்பும் அவருடைய ஊழியங்களை தனியாக செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். தொடர்ந்து நாங்கள் வேலூர் மாவட்டத்தில் சென்றபோது 5 பகுதிகள் 5 ஊருடைய பெயர்களை சொல்லி தான் நாங்கள் ஜெபித்தோம். அதாவது மலை கிராமங்களில் 2 ஊர்களுடைய பெயர். அப்புறம் கீழே வேலூர் மாவட்டத்தில் நமக்கு FCPC ஊழியங்கள் இல்லை, அதனால கீழே வந்து ஒரு 3 இடங்கள் அந்த பகுதிகளை சொல்லி நாங்கள் ஜெபித்து வந்தோம். அந்த பகுதிகளில் ஒரு ஊழியத்தை எப்படியாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அப்படியும் ஆரம்பிக்கவும் ஊழியங்களை செய்வோம் கர்த்தர் கிருபை தந்தார். தொடர்ந்து ஒரு சில இடங்களில் ஆராதனைகளை நடத்துகிற பொழுது பல எதிர்ப்புகள் வந்தது. இங்கே ஆராதனை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்த்தார்கள். அது நிமித்தம் அந்த ஆராதனைகள் தடைப்பட்டது. தற்போது இப்பொழுது அடியானுக்கும் திருமணமாகி 2 மாதங்கள் தான் ஆகிறது. ஸோ இந்த மாதம் கடந்த 1ஆம் தேதி தான் இன்னொரு புதிய ஒரு வீட்டிலே நாங்கள் வாடகை வீடு எடுத்து ஒரு பெரிய ஹால் அந்த வீட்டில் இருக்கிறபடினாலே ஒரு அநேக குடும்பங்கள் இப்பொழுது தொடர்பில் இருக்கிறாங்க. அவர்களை வைத்து வேலூர் மெயின்லே ஒரு ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அடுத்த வாரத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஆராதனை ஆரம்பிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் அதிகமாய் ஜெபியுங்கள். குறிப்பாக இப்பொழுது அங்குள்ள தேவை என்ன என்று சொன்னால், மலையிலும் ஸ்தோத்திரம் ரோடு வாய்ப்பு உள்ளதான பகுதிகளிலே நமக்கு சொந்தமான ஒரு இடத்தை கர்த்தர் தர வேணும். அதற்காக அதிகமாய் ஜெபியுங்கள். அதுக்காக பிரயாசப்படுகிறோம். என்னென்று சொன்னால், இப்பொழுது நம்ம குடும்பமாக இருக்கிறபடினால அந்த பகுதியில் போய் நம்ம எந்த இடத்துல தங்குறதுக்கு வசதி இல்லை. சரியான நேரத்துக்கு போயிட்டு இரட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு கீழே வர வேண்டியது இருக்கிறது. ஸோ பல சூழ்நிலைகள் இருக்கிறது. நமக்கு ஒரு சொந்தமான இடம் இருக்கும் என்று சொன்னால் இன்னும் அந்த மலை ஊழியங்களை செய்வ அதிகமாக நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம பல ஊர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஆனால் அறிவிப்பதோடு நம்ம விட்டுவிடக்கூடாது. அவர்களை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது தான் அவர்கள் ரட்சிப்பில் நடத்த அது ஏதுவாக இருக்கும். ஸ்தோத்திரம். பல ஊர்களில் போய் நம்ம சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம், ஆனால் தொடர்ந்து அவர்களை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அது மட்டுமில்லை, வேலூர் மாவட்டத்திலும் நாங்கள் ஸ்தோத்திரம் கொஞ்சம் மெயினில் ஒரு இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரமாக கர்த்தர் மெயினில் ஒரு இடத்தை தர வேணும். ஸ்தோத்திரம். மலை கிராமத்திலும் கர்த்தர் இடத்தை தர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். இந்த மலைவாழ் மக்களுடைய ரட்சிப்புக்காக, இந்த ஊர் கட்டுப்பாடுகளுக்காக, ஸ்தோத்திரம், அங்குள்ள அடிப்படை வசதிகளுக்காக. இன்னைக்கும் நான் ஊழியம் செய்கிற பகுதியில் ஒரு 2 வீட்டில் தான் பாத்ரூம் உண்டு. வேற எந்த வீட்லையும் பாத்ரூம் கிடையாது. அந்த 2 வீடும் நம்ம ஆலயத்துக்கு வருகிற குடும்பங்கள். அந்த 2 வீட்டில் தான் அது நான் ரொம்ப ஃபோல்ஸ் பண்ணி கட்ட வச்சது. ஏன்னா நம்ம ஆட்கள் இங்கேருந்து சுவிசேஷம் சொல்லுவதற்கு அங்கே வருகிற பொழுது அவர்களுக்கு ஸ்தோத்திரம் அது பழக்கம் இல்லாதபடினால நான் கட்டாயப்படுத்தி அப்படி 2 வீட்டில் நாங்கள் கட்ட வச்சிருக்கிறோம். மற்றபடி எந்த வீட்டிலையும் பாத்ரூம் வசதி கிடையாது. இப்படிப்பட்டதான மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே அந்த மலைவாழ் கிராம மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல அடிப்படை வசதிகள் அங்கே உருவாக வேணும்.
கர்த்தர் ஒரு பெரிதான எழுப்புதலை ஸ்தோத்திரம் ஒரு 20 சபைகள் மொத்தத்தில் அந்த மலையில இருக்கும். 500 கிராமங்களுக்கும் 20 முதல் 25 சபைகள் இருக்கும். எல்லா சபைகளிலும் 10க்கு உட்பட்ட ஆத்துமாக்கள் தான் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் எல்லாரும் அதிகமாக பிரயாசப்பட்ட ஊழியங்களை செய்கிறார்கள். ஆனால் எதிர்பார்க்கிற ஒரு ரிசல்ட், ஒரு எழுப்புதலை அங்கே காண முடியவில்லை. இந்த கடைசி காலத்திலே இந்த தலைமுறை நடுவிலே கர்த்தர் ஒரு பெரிதான எழுப்புதலை தருவாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் இப்பொழுது புதிதாக வேலூர் மாவட்டத்தில் நாங்கள் ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிறோம். உங்களுக்கு அறிமுகமானவர்கள் ஸ்தோத்திரம் அந்த மாவட்டத்தில், வேலூர் மாவட்டத்திலே இருப்பார்கள் என்று சொன்னார். ஒரு சில நேரங்களில் வேலை நிமித்தம் இருக்கலாம், அல்லது படிப்பு நிமித்தம் அந்த மாவட்டத்தில் இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் இருந்தால் ஸ்தோத்திரம் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள செய்யுங்கள். ஸ்தோத்திரம் அவர்களும் ஆராதனைக்கு அந்த பகுதிகளில் வருவார்கள் என்று சொன்னால் அவர்களை கொண்டு இந்த மலை கிராமங்களை சுதந்திரிப்பதற்கு இன்னும் அடியார்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.